ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபன்னான விஷயத்தை பார்க்க போகிறோம். கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. ஜோலோ சிப்ஸு அண்ட் வெசஸ் வந்து ஜோலோ சிப்ஸோடைய சாக்லேட்டு ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம ஊர் பசங்க, நம்ம கிராமத்து பசங்களை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். இதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது ரொம்ப நேரம் யார் வந்து அதை விட்டு கொடுக்காமல் இருக்காங்களோ, அதாவது தண்ணி ஜூஸ் அதை எடுத்துக்காமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து கேஷ்பேக் ப்ளஸ் எதனா ப்ரைஸு, இன்றைக்கி நைட்டு டின்னர் எதனா அவங்களை அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து ஒரு ஃபன்னாக இல்லை வந்து இது ஒரு பார்ப்போமே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. வந்து ஜோலோ சிப் சேலஞ்ச் பண்ணுறான். என்ன ஆகும்னே தெரியல, இதுக்கே நிறைய இருக்கு. நானும் சாக்லேட் சாப்பிட்றேன். நீங்கள் இப்போ இவருக்கு வந்து பெட்டு வந்து கிட்டதா கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது போல. மேடாங்க அதடா எலும்பு வந்து பயிர் இருக்கும். Sir, this is chips. Not young. வெறி மிளகா தாண்டா எப்பா. பச்சை மிளகாயா அது? நாக்கூர் வச்சது தெரியாதா? 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. முன்னாடி இவர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டை ஆயிடுவாரு. இதே மாதிரி வாய் பிறந்து போகுது இவருக்கு. ஏறுது. உங்க 4 பேர் மட்டும் தான் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க இப்போதைக்கு. அதுதான் அளவுடு கிடையாது. தலைலாம் ஆடுது. சூப்பராக சாக்லேட் லெவலில் இருக்குதா? வேற லெவல் சாக்லேட். டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும், 10 நாளில் வீட்டுக்கு போய் முடிச்சு. அப்போதான்டா அவங்க எல்லாருக்கும் ரெடியாக இருக்கும். வேற எதுவுமே அவர் ஏதாவது ஜூஸ் தெரிய சொல்லுங்க. அப்புறம் மூக்கே எரியுது. எனக்கு ஒண்ணுமே தெரியல. மூக்கு நாக்கு ஒன்னால எரியுது. பண்ணியா பவி சாப்பிடியா? 500 ரூபாய் பிச்சுக்காரன் சாப்பிடியா? காலி பண்ணியா? நல்லா இருக்கா? அவரு தான் சாப்பிட்டாரு. லைட்டா வீடியோ பாஸ் பண்ணீங்கன்னா போதும். இருக்குதான் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். அவங்களுக்கு தெரியாதுல்ல. இவன் நீ சாப்பிட்டா சாப்பிட்டான். அவன் நல்லா இருக்கிறான். நீ தான் கண்ணில் தண்ணியில் வருது உனக்கு. கைதான் எரியா? கை இல்லையா? நாக்கில் இல்லையா? அது மடித்ததே கிடையாது. நீ காலி அவ்வளோதானா? கையில் ஊத்துறா. கையில் ஊத்துற பையா. சாப்பிட்றேன் சாக்லேட். சாப்பிட்டா தருவேன். சேலஞ்சு சாக்லேட் சிப்ஸும் சாப்பிடுவோம். டின்னர் எல்லாருக்கும். எல்லாரும் காம்படிட்டர் எல்லாருமே டின்னர். காம்படிட்டர் எனக்கு வச்சா எல்லாரும் வைக்கணும். எல்லாரும் வைக்கிறதா?
ரெண்டாவது சாக்லேட்டு பாத்துங்க. இல்ல இல்ல முன்னாடி இல்ல ஸ்வெட்டர் முன்னாடி பின்னர் ஏய் நான் தனியா சிப்ஸ்க்கு தண்ணி குடிக்கிறேன். என்ன இருக்கு? நான் எப்படின்னு தெரியல. 3 நிமிஷம் இருக்கு guys. 3 நிமிஷம். இல்ல அதுவும் வெற்றிகரமாக 3 நிமிஷம் சாப்பிட்டேன். சேனலுக்கு யார் பார்த்தனா அரை சாக்லேட் கவுந்தனாரு. வாய் இருந்தா அப்படியே அவன் எந்த வாயில வச்சிருக்கான். டேய் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படியே இங்க இருந்து இது வரைக்கும் எரியுது எனக்கு. ஆனா அடுத்த பாக்கெட் கொடுத்தாங்க அவங்க. ஜூஸ் ஐஸ்கிரீம் எதுவுமே எடுத்துல தயிர் கையில ஒதுது அப்படியே எல்லாரும் இப்போ இதுல போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னும் 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷம். இது போட்டிருக்கு. அதான் என்ன நீ பின்னாடி பேசினே இரு. அவ்வளோ உங்க மைண்ட் என்ன கண்டென்ட்ல சொல்ல முடியும். ரெண்டாவது தேதியா என்னடா விளையாடுறீங்க நீ? அதுல தண்ணி வருது. அவனுக்கு சிப்ஸையும் சாக்லேட் வச்சு விளையாண்டு இருக்கானு. அவனை பாரு அவனுக்கு. சேலட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சாப்பிட்டு தண்ணி முடியாம இருக்கிறான். இப்போ எல்லாருமே ஜெஸ்ட் எல்லாருமே 5 ரூபா தருவியா? எத்தனை சேகடா இது? மொத்த பஸ் 10,000 தான் அதே போல. நீ எப்படி சொல்றா? ஐயோ மனுஷனே கிடையாது பொழுது. ஏய் ஐஸ்கிரீம் அந்த பக்கம் நடுல எடுத்து போயிடா. गाइस நான் இந்த தண்ணி ஊத்ததே கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். என்னால எல்லாரும் அன்னைக்கு வந்து சோறு சாப்பிடுறாங்க. ஒரு ஆள் மட்டும் இல்லை எங்களால இன்னும் 3 நிமிஷம் 3 மணி நேரம் முக்கியம் சாப்பிட இந்த டைமிங் 7 minutes ஆக போகுது. சளி ஹாய் गाइस ஜேடி மாதிரி பண்ணுங்க ஜேடி மாதிரியா உள்ள கை வைக்காதடா. லியோ மாதிரி பண்ணுவானா நூந்து பாருல கேமராமேன் இந்த இது ஐஸ்கிரீம் ரெடியா வச்சு ரெடியா ஐஸ்கிரீம். அண்ணா 3 ஐஸ்கிரீம்ல தூய மாட்டானுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி வந்தீங்களாடா சீரியஸா சொல்றோம் 2 பேர் இதுக்கு அப்புறம் ஐஸ் ஐஸ் 2 minutes ரெடியா வச்சு. ஏய் வாடா லாஸ்ட் ஜாலி தங்கடா அடுத்து எங்க அவன் கம்முனே இருப்பான். அவனை ஜூம் பண்றான். அவனை லாஸ்ட் எண்டு கட் போடுறான். தி எண்ட். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க கையில நக்கற அளவுக்கு ஒண்ணும் இல்ல டிஸ்க்ளைமர் லேண்ட்ஸ்கேப் ஏறா. கேமராமேன் வீடியோ பாத்தீங்கன்னா யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப காரம் அதிகமாக இருக்கு. ஆனால் எனக்கு காரம் அந்த அளவுக்கு தெரியல. போக போக தான் ஹெவியாக இருந்துச்சு. இப்போ தெரியல அந்த அளவுக்கு. சாக்லேட்ல சிப்ஸ் ட்ரை பண்ணுவோம். தண்ணி ஊத்து சாப்பிடுங்க. இந்த சைடுலயே நான் மூக்குல இருந்து ஒழுகுது. அப்படியே வயிறு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நல்லா செவரா இருக்கும். இருக்குது இவனுக்கு மூஞ்ச செவந்து போச்சு. ரெண்டுத்தையும் சாப்பிடாதீங்க. ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்க. மூக்குல தண்ணி வேணும்னு தோட்டா கை எறி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணா ஓகே தான். பெட்டராக இருந்துக்கலாம். ட்ரை பண்ணனா நம்ம சேலஞ்ச் பண்ணா 1 நிமிட்ல முடிய போகுது. இருக்கு அருண் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து பார்த்தா எங்க ஏதோ ஒரு யூஸ் போன கடையில் 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சேலஞ்ச் டைப் போட்டானுங்க.
இங்க பார்த்தீங்கன்னா என்ன சிறிதளவில் மூடி போகிறது பாருங்க. ஆனால் பாக்ஸில் எடுத்துட்டோட 10 நிமிஷம் தண்ணி குடிக்காம இருக்கோம். சிப்ஸ் ஆட்டே போகுதுப்பா தலை சைடில் அந்த கணக்கு நான் 30 மினிட்ஸ் கூட இருக்கிறேன். ஐஸ்கிரீமாக தான் நாங்கள் இருந்தது. அப்படிதான் சொல்லுவான். 2 தொண்ணூறு எனக்கு சேலஞ்ச் டன்னு. மாதிரி ஆகிடுச்சு. ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். 10 minutes more than 10 minutes. என்னடா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க? அடா பாவீங்களா? டைமர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கடா டேய். 10 minutes ஆகிட்டு ஸ்டாப் பண்ணி 10 minutes மேல நான் நின்னுறேன்ல. வேற வழியே வயிறு எரியுது நிற்கிறேன் தான் சாப்பிட்டு ஆகணும். போடு ஐஸ்கிரீம்டா. சேலஞ்சு போயிடலாம் போல. ஜூஸ் கொடுங்க. அதனால எவ்வளோ சுத்த குடிக்கிறார் பாரு. போல ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு ஜூஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன் அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன். அமௌண்ட் மென்ஷன் பண்ணல. அதனுடைய வேல்யூ 10,000. இதில் ஜெயிச்சவர் வந்து வரதராஜ். கமான் வரதராஜ். என்ன ரீசன்னா இவர் வந்து அதாவது சிப்ஸும் சாப்பிட்டு இருந்தாரு, சாக்லேட்டும் சாப்பிட்டு இருந்தாரு. ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்ததுல எது உனக்கு? எனக்கு வந்து சிப்ஸ் ஓகே தான். பார்த்துக்குங்க. 10,000 தெரியுதா? 10,000 சென்ட் பண்ணிட்டானா? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏமாத்துவான். ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிங்க வரதராஜ். மெசேஜ் அம்மக்காரம் வாய் உதட்டு 10,000 ரூபாய் எனக்கு சென்ட் பண்ணிடுறாப்புல. பரவாயில்ல, சரி துண்ணு நாக்கு சேர்த்ததுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிக்குது. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் தீவிரமான இந்த மாதிரி முடிவுலாம் எதுவும் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஒன்று ட்ரை பண்ண ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி வாய்கெலாம் ரெண்டும் ஒன்றும் முடியல. வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். நாக்குலேருந்து மூக்குலேருந்து எனக்கு நிறையா ஊற்றிருக்கோம். அதுலேருந்து வரல. காதுலேருந்து வந்திருக்க வேண்டியது. அதுக்குள்ளே 10 நிமிஷம் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரூபான்ற நாளைக்கு காலைல வரும். சம்பாரிச்சிட்டேன். அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். இது யாரும் ட்ரை பண்ணலாமா வேணாமா வரதராஜ்? நீங்கள் அது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ட்ரை பண்ணலாம். பட் சின்ன குழந்தைங்கள்லாம் தயவு செஞ்சு வேணாம். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏதாச்சும் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. காரம் தான் கொஞ்சம் பார்த்துங்க. டாட்டா பை பை. தேங்க்யூ.